மீந்து போன பழைய உணவுகளை தானம் செய்வதால் புண்ணியம் கிடைக்குமா அப்படிங்கிற கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். நேரடியாக பதிலளிக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக கிடைக்காது என்பதுதான். முதல்ல உணவை மீறச் செய்யலாமா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். உணவு என்பது மீந்து போகவே கூடாது. அதற்காக பற்றாக்குறையாகவும் சமைக்கக்கூடாது. நாம் சமைக்கும் பொழுதே இந்த நேரத்தில், இரவு நேரத்தில் இது மீறுமா மீறாதா என்பதை பார்த்து கொள்ள வேண்டியது. அப்படியும் நம்மையும் அறியாமல் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு திடீர்னு போக வேண்டியதாக போயிடுச்சு, திடீர்னு கூப்பிட்டா மத்தியானம் சமைச்சு வச்சது மீந்து போயிடுத்து அப்படின்னு சொன்னால் வீட்டிற்கு வந்த உடனேயே என்ன பண்ணணும்? அது அக்கம் பக்கத்தில் இருப்பா இல்லையா, யாரோ ஒரு பணியாள் அப்படிங்கிறவ இருப்பா இல்லையா, அந்த இரவிலேயே அவர்களுக்கு தானத்தினை செய்து விட வேண்டியது. அது மீந்து போயிடுத்து அப்படிங்கிற எண்ணத்தோடு தானம் பண்ணக்கூடாது. உணவினை வீணாக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். உணவினை வீணாக்கினால் நமக்கு அந்த தோஷம், அன்னத்வேஷம் சொல்றார். அந்த அன்னத்வேஷம் பண்ண அந்த தோஷமானது வந்து சேர்ந்துவிடும். எந்த காலத்திலும் எந்த சூழலிலும் அன்னத்தை வீணாக்க கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும் தெரியாமல் மீந்து போயிடுத்து சார், நாங்கள் வீட்டுக்கு வரும்போதே ராத்திரி 10:30 மணி ஆயிடுச்சு, அப்படியே மீந்து போயிடுத்து, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொன்னால் அதிலே ஜலத்தினை ஊற்றி வைத்து கொள்ள வேண்டியது. தண்ணியை ஊற்றிட்டு மறுநாள் காலைல எழுந்து நம்ம வேணாம் பழையதை சாப்பிடலாமே தவிர இந்த பழைய உணவினை நிச்சயமாக மீந்து போன பழையதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதனை கண்டிப்பாக தானம் செய்யக்கூடாது. இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நம்ம தானம் பண்ணோம், அன்னதானம் பண்ணால் அதுக்கு ஒரு பலன் கிடைக்கும்னு சொன்னால் அதனை சுட சுட சமைத்துத்தான் தானம் செய்ய வேண்டுமே தவிர இது மீந்து போயிடுச்சு அந்த காரணத்துக்காக நம்ம தானம் பண்ணுறேன்னு சொன்னால் அதன் மூலமாக கண்டிப்பாக பலன் என்பது கிடைக்கவே கிடைக்காது. அன்னம் பகுகுர்வீதா அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அன்னம் பகுகுர்வீதான்னா அன்னத்தினை நிறைய சமைக்க வேண்டும், நிறைய ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்றா. என்ன சார் நீங்கள் முன்னுக்கு பின்ன முரணா மாற்றி பேசுகிறீங்களேன்னு சொன்னால் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணணும். எதுக்காக? மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக. அன்னத்தினை அதிக அளவிலே சமைக்க வேண்டும் எதுக்காக சொன்னான்னா மற்றவர்களுக்கு தர வேண்டும் என்பதற்காகத்தான். எல்லோருக்கும் அதனை பிரித்து தர வேண்டும் என்பதற்காகத்தான் நிறைய சமைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நமக்கு வேதம் அப்படிங்கிறதே நமக்கு சொல்லி தர்றது. ஆனால் அதே நேரத்திலே அந்த உணவானது இரவு நேரத்திலே நிச்சயமாக மீந்து போகக்கூடாது. இதனையும் பார்த்துக்க வேண்டியது. இது போக இன்னும் என்ன தெரியுமா பண்ணுறா? சார் நீங்கள் தண்ணி ஊற்றி வையின்னு சொன்னது சாதத்துக்கு மட்டும்தான், ஆனால் சாம்பார் ரசம்லாம் மீந்துடுத்துன்னு சொல்லி அதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்கிறா பாருங்கோ. இதுவும் மிகப்பெரிய தோஷத்தினைத்தான் தரும். இதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஒரு வெந்து போன பண்டத்தை பத்துன்னு சொல்லுவா. ஒரு வெந்து போன ஒரு விஷயத்தை ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் நிச்சயமாக வைக்கக்கூடாது. அதனை மறுபடியும் வெளியில் எடுத்து வச்சு சுட வச்சு நான் சாப்பிட்றேன்னு சொன்னாலும் இதுவும் கண்டிப்பாக தோஷத்தினைத்தான் தரும். இது சாஸ்திர ரீதியாக மட்டுமல்ல, அறிவியல் ரீதியாக பார்த்தாலும் கூட கண்டிப்பாக அது நம்முடைய உடலுக்கு கேட்டினைத்தான் விளைவிக்கும். அப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால் அளவோடு சமைக்க வேண்டும். எத்தனை பேர் சாப்பிட போகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு சமைக்க வேண்டும். அப்படி இல்லை, இது இன்னைக்கு இப்போ ராத்திரி நம்ம சாப்பிட உட்காரத்துக்கு முன்னாடியே கூட நமக்கு தெரிஞ்சிடும் அல்லவா, இது மீந்துடும், இத்தனை பேர் தான் நம்ம வீட்டில் ஒரு 4 பேர் தான் இருக்கோம், இது மிச்சம் மீதி ஆயிடும்னு தெரிஞ்சால் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டு பணியாட்களுக்கு கொடுக்கலாம், வாட்ச்மேனுக்கு கொடுக்கலாம், இல்லை அக்கம் பக்கத்தில் கட்டட வேலை செஞ்சுட்டு நிறைய பேர் இருந்துட்டு இருப்பா இல்லையா, யாருக்கோ சென்று அந்த உணவினை கொடுத்து விட்டு அதன் பிறகுதான் நம்ம இரவு உணவினையே உட்கொள்ள வேண்டும். அதனை விடுத்து நம்ம சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதி இருக்கு அப்படின்னு சொல்லி அதை கொண்டு போய் தானம் செய்தால் கண்டிப்பாக அதற்கான புண்ணியம் என்பது நமக்கு சேராது. இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.